நேரில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் எம் இளங்கோ ஜோதிடர். 12 ராசிகள் நற்பலன்களை பார்ப்போம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கினவெனிலும் மூசு வண்டரை பொய்யும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலை. குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் நாள் 5/10/2024 சனிக்கிழமை. திருதியை திதி காலை 6 மணி வரை. சுவாதி நட்சத்திரம் இரவு 9:42 வரை. பின் விசாக நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மேசராசினியர்களுக்கு உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு நடக்கும். பொறுப்புகளும் கடமைகளும் உங்களை அழுத்தும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்லது. ரிஷபராசினியர்களுக்கு ரியல் எஸ்டேட் முதலிய தொழில்களில் ஓரளவு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. மிதுனராசிகளுக்கு நன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. கடகராசிகளுக்கு திட்டமிட்டு செயல்பட்டு ஆதாயம் அடையும் நாள். இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. சிம்மராசிகளுக்கு அரசியலில் பொறுமை நல்லது. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் நிச்சயம் வரும். பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசிகளுக்கு உயர்வுகள் உத்தரவாதமாகும். அலுவலகத்தில் பெருமை அதிகரிக்கும். குரு வழிபாடு செய்வது நல்லது. துளாராசிகளுக்கு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. அவ்வப்போது மன அழுத்தம் ஏற்படும். குரு வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிகராசிகளுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். திடீர் பயணம் ஏற்படும். செலவு அதிகரிக்கும். லட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசிகளுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழும் நாள். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி தரும். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. மகராசிகளுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். பொருளாதார நிலை உயரும். அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. கும்பராசிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காலகட்டம். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் ஆதரவு கிட்டும். அனுமன் வழிபாடு செய்வது நல்லது. மீனராசிகளுக்கு தெய்வ அனுகூலம் உண்டாகும் நாள். இழுபறியாக இருந்த வேலைகள் நடந்தேறும். குலதெய்வ வழிபாடு செய்துள்ளது. 12 ராசி நற்பலன்களை பார்த்தோம். இந்த வீடியோ இப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.